வெல்கம் சக்ஸி குக்கிங் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு ரசம் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, தேங்காய் பால் ரசம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 வரமிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதில் 10லேருந்து 15 நல்ல மிளகு, அப்புறம் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, கொஞ்சமாக ஒரு இனுக்கு கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் சூடாகினதும் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லாவே வறுபட்டு வந்துடும். கையில் எடுத்து மல்லியை பொடிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி பொடி பொடியாக போகும். இந்த மாதிரி போயாச்சுன்னா நமக்கு இது போதுமான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இனுக்கு கருவேப்பிலையை நம்ம அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இனி கேஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 5 சின்ன வெங்காயமும் ஒரு 5 பல் பூண்டும் எடுத்து இதே போல் அதாவது கொரகொரனி நல்லா 2-3 நச்சு எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு பவுலில் நம்ம மாற்றி சேர்த்து வச்சுக்கலாம். மிக்சியில் வேணாலும் நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். அடுத்தல பார்த்தீங்கன்னா இந்த மிளகு நீங்கள் நம்ம தள்ளி இடித்து எடுத்தோம்ல அதுலேயே நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் மிக்சியில் போட்டு அடிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் துண்டு துண்டாக இருந்துச்சுன்னா பிறகு சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் அதிலே இடித்து வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் நல்லா ஒரு 2 சுற்று விட்டு அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அடித்து எடுத்தாச்சு. நல்லா கம்மன்னு நல்ல மணமாக வருது. இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தல பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையான தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் ரொம்பவும் கெட்டியாக இருக்கணும்னு தேவையும் இல்லை, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. 2 தக்காளி பழத்தை 3 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. நம்ம இந்த ரசத்துக்கு புளி சேர்க்க போகிறது கிடையாது. இந்த தக்காளி பழத்தில் உள்ள புளிப்பு மட்டும்தான் அந்த ரசத்துக்கு புளிப்பு சுவையை கொடுக்கக்கூடியது. நல்லா கைவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம பூண்டு, சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இது இப்போ அதோட சேர்த்துக்கோங்க. இது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். ஏன்னா நம்ம 2-3 பீஸாக தட்டி வச்சுருக்கிறதுனால. இனி நம்ம தக்காளி மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே காரத்துக்கு கம்மியாக தான் வச்சுருக்கோம். அதனால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணாலும் நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இனி இதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இனி மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து இடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அந்த பொடி தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். வேறு எந்த பொடியுமே நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்து இடித்து வச்சுருக்கிற பொடியை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கூட கொஞ்சம் சேர்க்கனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்க அப்படி ஒரு வாசனை வரும் உங்களுக்கு. அதாவது ஏதோ நம்ம கறி சமைக்க போகிறோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பண்ண போகிறது தேங்காய் பால் ரசம் தான். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல வாசனை வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. இப்போ தேங்காய் பாலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் ஜாஸ்தி கொதிக்கக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் ஆக லைட்டாக கிண்டி விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம் உங்களுக்கு போதுமான அளவு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. உப்பு மட்டும் தான் இதில் இப்போ சேர்க்க முடியும் நம்ம. அதனால் பார்த்து உங்களுக்கு தேவையான உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. கேஸ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க எல்லோரும் தேங்காய் பால் ரசம் வச்சு இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்லாம். அருமையான ஆனால் மனம் பார்த்திங்கன்னா கமனி அப்படி ஒரு மனம். அந்த மனத்துக்கே சாப்பிட்லான்னு தோணுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. மேலே ஒரு லேயர் கோட்டிங் ஆகும், உள்ளே நல்லா பியூர் ஒயிட்டாகவும் நமக்கு அந்த மாதிரி இந்த ரசம் கிடச்சிருக்கு. தேங்காய் பால் ரசம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.